எவ்வளவு தூரம் ஓடுவீர்கள் மகாதேவா? நீ ஒரு தேவியாகவோ அல்லது அப்சரஸாகவோ இருக்க வேண்டும். நீ யார்? மோகினி. மோகினி? அற்புதம். இவ்வளவு அழகா? உனது அழகும் உனது வடிவமும் எனது மனதை கிறங்க வைக்கிறது. நான் எனது வாழ்வில் இப்படி ஒரு அழகை நான் கண்டதே இல்லை. நான் உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன். திருமணமா? தங்களை பார்த்தால் மிகவும் சக்தி வாய்ந்த அசுரனை போல்தான் தெரிகிறது. ஆனால் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் தாங்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்த வேண்டும். நீ என்ன கூறினாலும் அதை செய்ய தயாராக உள்ளேன். உனக்கு ஒன்று தெரியுமா? மகாதேவர் எனக்கு அற்புதமான வரத்தை ஒன்றை அளித்துள்ளார். அது இந்த பிரபஞ்சத்தில் எவரிடமும் இல்லை. நான் எவரது தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள். இதுவெல்லாம் ஒரு வரமா என்ன? நான் ஒரு நடனமாடுபவள். நீ என்னை மணக்க வேண்டும் என்று விரும்பினால் நீயும் என்னை போல் நடனமாடுபவன் என்று என்னுடன் ஆடி எனக்கு நிரூபித்து ஆக வேண்டும். கூறு, ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம், ஏற்றுக்கொள்கிறேன். ஆகட்டும். நீ நான் ஆடுவதை பார்த்து என்னை போல் சிறப்பாக நடனம் ஆடினால் நான் நிச்சயமாக உன்னை மணப்பேன். இது கடினமானதா என்ன? உன்னை போல் என்னாலும் நடனமாட இயலும். ஆகட்டும். அப்படி என்றால் நடனத்தை துவங்கலாம். ஆனால் போட்டிக்கு முன்பு ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நான் நடனத்தில் என்னென்ன முத்திரைகள் காட்டுகிறேனோ அதை அப்படியே நீயும் செய்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நீயும் என்னை போல் சிறந்த கலைஞன் என்று ஒத்துக்கொள்வேன். நிச்சயமாக. துவங்கலாமா?
நீங்கள் சூழ்ச்சி புரிந்து விட்டீர்கள். உனக்கு நேர்ந்தது உனது கர்மத்தின் பலனாகும் பஸ்மாசுரா. எதுவாயினும் பிரபஞ்சத்தில் ஒரு நாள் சாம்பலாகத்தான் வேண்டும். எனினும் நீ ஒன்றை அறிந்து கொள்ளவில்லை. சக்தியின் தாத்பரியம் என்பது விரக்தியே ஆகும். ஏனெனில் சாம்பல் துறவரம் மற்றும் வைராகியத்தின் வெளிப்பாடு, அது ஆசைக்கான வெளிப்பாடு அல்ல. பஸ்மாசுரா, நீ சாம்பல் ஆவதற்கான நேரம் வந்துவிட்டது. இறுதியாக பஸ்மாசுரன் மோகினியின் மோகத்தினால் வீழ்ந்து சாம்பலாகிவிட்டான். பஸ்மாசுரனை சாம்பலாக்கியது தங்களுடைய விளையாட்டுத்தானா நாராயணரே? பிரபஞ்சத்தை இந்த துன்பத்திலிருந்து காத்ததற்கு மிக்க நன்றி. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை கௌரி, அனைத்தும் இன்னும் நலம் பெற்று விடவில்லை. ஏனெனில் மதுவும் கேட்டவும் பஸ்மாசுரனின் தாக்குதலை பயன்படுத்தி பிரம்மலோகத்தை தாக்க முற்படுவார்கள். நான் அவர்களை இறுதியாக எச்சரித்த பின்பும் அவர்கள் இருவரின் நடவடிக்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆகையால் இதற்கான முடிவை நானே தருகிறேன். இனி தாங்கள் இதில் தலையிட வேண்டாம் மகாதேவா. இந்த பிரச்சனைக்கானது என்னால் மட்டுமே துவங்கியது மகாதேவா. அதனால் மதுவையும் கேடவையும் அழிக்க நான் தேவி பார்வதிக்கு உதவி புரிவேன். என்னவாயிற்று தேவி? கவலை கொள்ளாதே கௌரி. நீ மீண்டும் கைலாயம் வருகையில் முன்பு போன்றே என்றும் கைலாயம் நலம் பெற்றிருக்கும். இது நான் உனக்களிக்கும் வாக்காகும். செல் மது, நீ பிரம்மதேவரை கவனித்துக் கொள். நான் வேதங்களை வசப்படுத்தி வருகிறேன்.
கெதாஃப், இனி நம் இருவரும் நம் சக்திகளை ஒன்றுபடுத்தி செயல்படுத்துவோம். வேதங்களை நம் வசப்படுத்துவோம். அப்படி செய்வதால் நமக்கு யாரும் தீங்கிழைக்க முடியாது. தாங்கள் உடனடியாக பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மதேவரை தாக்கி அங்கிருக்கும் அனைத்து வேதங்களையும் எடுத்து சென்று விடுங்கள். தேவி, தாங்கள் ஏன் இவ்வளவு கோபமாக உள்ளீர்கள்? தாங்கள் தானே எங்களுக்கு... போதும், நிறுத்துங்கள். மது, ஏதோ சூழ்ச்சி நடந்துள்ளது. நாம் விரைவாக இங்கிருந்து செல்வோம். பார்வதி தேவி, மதுவும் கேடவனும் வேதங்களை கட்டுப்படுத்தி விட்டார்கள். ஆதலால் பிரம்மலோகம் ஞானமின்றி உள்ளது. ஞானமின்றி படைப்புகளை நிகழ்த்த இயலாது தேவி. அப்படியென்றால் வேதங்களை மீண்டும் பிரம்மலோகம் எடுத்து வராவிட்டால் பிரம்மதேவரை செயலற்று போய்விடுவாரா? படைப்புகளும் நின்று விடுமா? பிரம்மதேவா, நான் தங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். என்ன நிகழ்ந்தாலும் சரி, அந்த இரு அசுரர்களையும் அழித்து அந்த வேதங்களை மீட்டு பிரம்மலோகத்தை மீண்டும் நிறுவுவேன். மதுவும் கேடவனும் வேதங்களை கட்டுப்படுத்தி வைத்துள்ளனர். அதன் காரணத்தினால் அவர்களின் சக்தி பல மடங்கு பெருகிவிட்டது. அதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்கவே இயலாது. ஆதலால் அவர்களை அழிப்பதற்கு உம்முடைய சக்தி மட்டும் போதாது தேவி. நாம் அவர்களை அழிப்பதற்கு புதிய வழியை தேடியாக வேண்டும். இறுதியாக நாம் பிரம்மலோகத்தை அழித்து விட்டோம் மது. இனி வேதங்களை நம் கட்டுக்குள் கொண்டு வந்து மாபெரும் பலசாலிகளாகி விடுவோம். சிந்தித்து பார், நாம் வேதங்களை முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நாம் பலசாலிகளாகி விடுவோம். நீ சொல்வது முற்றிலும் உண்மையானது. தந்தையே, பிரபஞ்சத்தில் சமநிலையை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் மீண்டும் தியானத்தில் செல்ல வேண்டும் தந்தையே. முறைதானே? ஆம் விநாயகா, மீண்டும் வேதங்களை நிர்மாணிக்கும் வரை தியான நிலையில் நான் இருக்க வேண்டும். நான் கைலாயத்தில் இல்லையெனில் நீங்கள் இருவரும் கைலாயத்தை காத்தருள வேண்டும்.
வரவேற்கிறேன். ரசா தலத்திற்கு மகா காளி மற்றும் பிரபஞ்சத்தை காக்கும் விஷ்ணுவை நாங்கள் வரவேற்கிறோம். இன்று தாங்கள் எங்களுடன் மோத வந்துள்ளீர்களா? மதுவையும் கேடவனையும் தடுக்க என்னதான் வழி உள்ளதோ? நாராயணரே, ஒருவர் கோபத்தின் உச்சத்தில் இருந்தால் அவனது ஆணவமும் உச்சத்தில் இருக்கும். இப்பொழுது அவனுக்கு அவனைத் தவிர வேறு எதுவும் பெரிதாக தெரியாது. மற்றவர்கள் அனைவரும் அவனுக்கு இப்பொழுது துச்சமாகவே தெரிவார்கள். நாமும் இவர்கள் இருவரின் இந்நிலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற அனைத்தும் தானாகவே நடந்துவிடும். நாங்கள் இருவரும் தங்களிடம் யுத்தம் புரிய வரவில்லை. நீங்கள் இருவரும் மாபெரும் பலசாலிகள். ஆனால் தாங்கள் இருவருமே அசுரர்கள் என்பதை மறுக்க இயலாது அல்லவா? அனைத்து வரங்களையும் ஏன் எப்பொழுதும் தேவர்களுக்கே அளிக்கிறார்கள் என்று சிந்தித்தீர்களா? ஏனெனில் உண்மையில் தேவர்களின் தலை அசுரர்களை விட உயர்ந்துள்ளது. ஆகையால் இருவரும் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள். வரமா? தாங்கள் எங்களுக்கு வரம் தருகிறீர்கள், நாங்கள் தங்களுக்கு வரம் தருகிறோம். நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். கேளுங்கள், தங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? ஆகட்டும். தாங்கள் எங்களுக்கு வரமளிப்பதாக இருந்தால் எங்களால் தங்களை அழிக்க இயலும் என்ற வரத்தை தாருங்கள். ஆகட்டும், நாங்கள் உங்களுக்கு வரமளிக்கிறோம். உங்களால் எங்களை அழிக்க இயலும். ஆனால் அதில் ஒரு சிறிய கட்டுப்பாடு உள்ளது. எங்களை உங்களால் நிலத்தில் கொல்ல முடியாது. எங்களது மரணமானது ஜலத்திலும் வாயுவிலும் நிகழக்கூடாது. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படியே ஆகட்டும்.